வெள்ளை விளைச்சி ஆடும்போது அந்த பூசாரி உட்காந்து கேட்குறாரு, உன் பங்காளி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வெள்ளை விளைச்சியாக இருக்கிறவங்க பங்காளின்னு சொல்லிட்டு காமிக்கணுமா. அது காமிக்கும்போது என்னையை கை காமிக்காமல் பக்கத்தில் உள்ள ஒருத்தனை வந்து கை காமிச்சிச்சு அந்த பொண்ணு. அதிலே கண்டுபிடிச்சிட்டாரு, பூசாரின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கிடையாது, வெள்ளை விளைச்சல்லாம் கிடையாது. வெள்ளை விளைச்சியாக இருந்துச்சுனாக்கா கரெக்டாக வந்துட்டு இதுதான் பங்காளி அப்படின்னு சொல்லி காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பார்த்தோம்னாக்கா எனக்கு வந்துட்டு மாந்திரிகம்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டாளங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அது யார் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் அந்த பொண்ணு சொல்லலை. ஏன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா, ஒருத்தர் காட்டி கொடுத்துக்கிற மாட்டாங்க. அதனால் பார்த்தோம்னாக்கா கடைசியில் எனக்கு பின்னால் தான் தெரிஞ்சிச்சு, இந்த சந்திரா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இவங்க தான் அந்த பொண்ணுக்கு பண்ணுறது. அப்புறம் இவங்களுக்குள்ளே நடந்த சண்டையில் என்னையை வந்து பலி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது வெள்ளை விளைச்சி. அப்புறம் அந்த பங்காளி யாருன்னு காமிக்கும்போது இந்த மாதிரி மாற்றி சொன்னது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஊர் ஆளுங்களும் கண்டுபிடிச்சாங்க, சொந்தக்காரங்களும் கண்டுபிடிச்சாங்க.